மனைவி சங்கீதா விஜய்க்கு துரோகம் செஞ்சாலும், மகள் சாஷா திவ்யா விஜய கைவிடல. உச்சகட்ட பாச போராட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வியூ ப்ராடக்ட்னு வீடியோக்கு மேலேயே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் காட்டக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நல்ல பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப தேவை, அவசியம், அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு வந்து வரலாம். விஜய், சங்கீதா இவங்க 2 பேருடைய விவகாரம் விவாகரத்து வரைக்கும் வந்து போய் என்னென்ன கூத்தும் கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். சங்கீதா நாளுக்கு நாள் வந்து சைலண்டா வந்து இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய காரியம் எல்லாமே ரொம்ப வைலண்டான வந்து விஷயமா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அதை வந்து ரொம்ப கண்டும் காணாமலும் வந்து இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஃபீல்லாம் வந்து பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டார். விஜய் அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு வந்து சொன்ன உடனே பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து ச்சே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, நீங்க என்ன இருந்தாலும் குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டீங்க, அண்ணியை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு டோட்டலா அவர் இமேஜ் டேமேஜ் ஆகுற அளவுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபங்கள், அதுக்கப்புறம் விமர்சனங்கள் இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மனுஷன் எந்த ரியாக்டுமே வந்து பண்ணல. அவர் வந்து என்ன ஒன்னா விஜய்க்கு இயல்பாவே ட்ரிகர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரிகர் பண்ண விஷயத்த அந்த டயத்துல எமோஷனலா அவர் வந்து பார்த்தோன்னா காட்டாம, தன்னுடைய செயல்கள்னால தான் காட்டுவார். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மெர்சல் படம் வரும்போது, ஜோசப் விஜய்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எச். ராஜா, பிஜேபில. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்ன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்த மனுஷன், இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய்ன்னு அவரே வந்து பார்த்தோன்னா, அந்த டயத்துல ரொம்ப அதிகமாவும் வந்து சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது என்ன ஒண்ணா, நான் நார்மலா இருக்கிறது வரைக்கும் நான் நல்லா தான் வந்திருப்பேன். ஆனா எப்ப என் ஈகோவ டச் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப என்னுடைய சுயரூபமே வேற மாரி இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய்னுடைய தனி ஃபார்முலா, தனி ஸ்டைலு. அதத்தான் இப்ப வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விவாகரத்து வந்து மனுவுல சங்கீதா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமும் அவர் தரப்புல இருந்து மிரட்டலோ, எதிர்ப்போ வந்துச்சு அப்படின்னா, அந்த நடிகை யாருங்கிற உண்மையை வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து வரும். அவங்களையும் முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்படும் அப்படிங்கிறது மாரி சொல்லியிருந்தாங்க. அப்பயே இது த்ரிஷாவா தான் வந்து இருக்கும் அப்படின்னு பரபரப்பா வந்து பேசப்பட்டாலும், ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய் வந்து நீ யாரு என்ன மிரட்டுறதுக்கு? இப்ப என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு, மார்ச் 5ஆம் தேதி ஏஜிஎஸ் குடும்ப ஃபங்ஷன். அதுக்கு த்ரிஷா வந்து பார்த்தோன்னா அவர் கூட்டு போனாரு. கூட்டு போகும்போது, அன்னைக்கு அந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை, பொண்ணு யாருன்னே வந்து தெரியல. அவங்க ஹைலைட் ஆனாங்களா இல்லையா? இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை மாரி வந்து ஹைலைட் ஆகி, அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் பேசு பொருளா வந்து மாறியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்ப ரீசென்ட்டா என்ன ஒண்ணுன்னா, அவங்களுடைய குடும்பம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ, அது எல்லாமே அதிகமான முக்கியத்துவத்தையும், கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்ப மகள் சாஷா திவ்யாவும், பையன் ஜேசன் சஞ்சயும் விஜயோட இனிஷியலவே தூக்கிட்டாங்க. அப்பா இனிஷியலவே வந்து பார்த்தோன்னா போடுறதில்ல. அப்பா மேல மிகப்பெரிய வெறுப்புல வந்திருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தகவல நம்மளே வந்து பார்த்தோன்னா வந்து குடுத்திருந்தோம். ஏன்னா, அப்படித்தான் நமக்கு வந்து நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலும் வந்து கிடைச்சது. ஆனா, இப்ப ஒரே ஒரு விஷயம் முழுக்க முழுக்க எப்படி தலைகீழா வந்து புரட்டி போட்டிருக்குன்னா, மகள் சாஷா திவ்யா, அதாவது சங்கீதா, விஜய் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தாலும், ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருந்தாலும், இப்ப இன்ஸ்டாவுல வந்து பார்த்தேன்னா, சாஷா திவ்யா அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட். அந்த அக்கவுண்ட்ல வந்து இருந்து விஜயோட படத்துல, இந்த ஜனநாயகன் படத்துல அப்பா பொண்ணுக்கு சென்டிமெண்டான ஒரு பாட்டு வரும். கண்ணே அது மணியே, கண்ணின் மணியே அப்படின்னு வந்து ஒரு பாட்டு வந்து வரும். அந்த பாட்டு பயங்கர வைரலான வந்து பாட்டு. ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த சாங்க வந்து எடுத்து இப்ப சாஷா திவ்யா அந்த இன்ஸ்டாவுல வந்து பார்த்தோன்னா, ஸ்டோரியில வந்து போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாம, அந்த ஜனநாயகன் விஜயினுடைய ஸ்டில்ல வந்து பார்த்தேன்னா, அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பார்த்த உடனே ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகாது. அம்மா 1000 தான் வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்தாலும் வச்சிருந்தாலும், தன்னோட அப்பாவ எந்த இடத்துலயுமே வந்து சாஷா திவ்யா வந்து விட்டுக் குடுக்கல. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ப்ரவுடா இருக்கு அப்படிங்கிறது மாரிலாம் வந்து விமர்சனங்கள்லாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது முதல்ல சாஷா திவ்யாவோட அக்கவுண்ட்ன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பிரைவேட் அக்கவுண்டா இருக்கு. இது அவங்க அக்கவுண்டே வந்து பார்த்தோன்னா இல்லாம, வேற யாராவது கிரியேட் பண்ணி இப்படியெல்லாம் வந்து கவனத்த இருக்கன்னு வந்து பண்ணியிருந்தா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன ஒண்ணுன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய், சங்கீதா 2 பேருமே வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகல.
அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து அது வாய்தா கேட்டிருக்காங்க. கேட்டோனே அடுத்த ஜூன் 15க்கு வந்து பார்த்தோன்னா, கேஸ வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வந்து நடந்தப்ப, விஜய் ஒரு விஷயத்த தெளிவா சொல்ட்டாரு. ரூ. 37,00,00,000 சங்கீதாவுக்கு வந்து குடுத்து செட்டில்மென்ட் பண்ணிறலாம். என் பையனையும், என் பொண்ணையும் வளர்க்கறது, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப சாஷா திவ்யா போட்டிருக்கக்கூடிய போஸ்ட், அவர் சொன்ன விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, சங்கீதா யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்ச கேட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லும்போது, எப்பவோ பேசி முடிக்கப்பட்ட விஷயம் இப்ப மறுபடியும் கவனத்த வந்து பார்த்தோன்னா பெற்றிருக்கு அப்படின்னா, இது என் பையன வீழ்த்துறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.